வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். சென்டம் ஆப்லேருந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் ஃபிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கும், டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்கும், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் 10க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மினிட் மேன் 3 இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் ஏவுகணை, மினிட் மேன் இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்கு. இது எந்த நாட்டோடனா அமெரிக்கா, யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நாட்டோடது. மினிட் மேன் 3 இன்டர்கான்டினென்ட் பேலஸ்டிக் மிசைல். அதாவது அமெரிக்கா விமானப்படை சமீபத்தில் ஆயுதம் ஏந்தாத மினிட்மேன் 3 இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை நடத்தியிருக்கு யுஎஸ்ஏ. இது LGM-30G மினிட்மேன் 3 என்பது மேற்பரப்பு தாக்குதல், அதாவது வான்வழி தாக்குதலுக்காக யூஸ் பண்றது வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்க பாதுகாப்புத்துறை இதை வெளியிட்டிருக்கு. ஓகேவா. எம் என்பது ஜி என்பது மேற்பரப்பு தாக்குதலையும், எம் என்பது வழிகாட்டப்பட்ட ஏவுகணையையும் குறிக்கிறது. ஓகேவா. இந்த இதுல எம்ங்கிறது. ஓகே, அமெரிக்கா தற்போது தனது ஆயுத களஞ்சியத்தில் சுமார் 440 மினிட்மேன் 3 ஏவுகணை வைத்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இரண்டாவது கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபையின் ஐநா, யுஎன் சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன் நீர் மாநாட்டில் இணைந்த முதல் தெற்காசிய நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வங்கதேசம், பங்களாதேஷ். பங்களாதேஷ் இதுல இறஞ்சிருக்கு. இதுல அப்படின்னா நீர் மாநாட்டுல, அதாவது வாட்டர் ஃபர்ஸ்ட் இதுல வந்து வாட்டர் கன்வென்ஷன்ல இவங்க இணைஞ்சிருக்காங்க. வங்கதேசம் தெற்காசியாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் நீர் மாநாட்டில் இணைந்த முதல் நாடு வங்கதேசம். ஓகேவா. தெற்காசியால, சவுத் ஏசியால இந்த யூஎனோட நீர் மாநாடு, அதாவது வாட்டர் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. வாட்டர் கன்வென்ஷன் அதிகம் எல்லை தாண்டிய நீர்வழிகள் மற்றும் சர்வதேச ஏரிகள் பாதுகாப்பு பயன்பாடு குறித்த இது மாநாடு தான் இது. 1992 ஹெலன்ஸ்கியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1996 நடைமுறைக்கு வந்த இந்த வாட்டர் கன்வென்ஷன். ஓகேவா. இது மார்ச் 2016 பிறகு அனைத்து ஐநா உறுப்பு நாடுகளுக்கும் இது வந்து இருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாம நீர் வளாகங்களில் நிலையான நீர்வரத்து ஊக்குவிக்கும் சட்டப்பூர்வமான அமைப்பு தான் இந்த ஐநா வாட்டர் கன்வென்ஷன். ஸோ இதுல இப்போதைக்கு இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்கு. 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துருக்கோம். அந்த இதுல இப்போதைக்கு சவுத் ஏசியா நாட்டுல இருந்து பங்களாதேஷ் அதுல இணைஞ்சிருக்கு. இந்திய இராணுவத்தால் சமீபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இராணுவ விளையாட்டு மாநாடு 2025 எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நியூ டெல்லி. ஓகேவா. நியூ டெல்லி என்ன அப்படின்னா, இந்திய இராணுவத்தால், இந்தியன் மிலிட்ரி ஆர்மி ஸ்போர்ட்ஸ் கான்க்ளேவ் 2025 எங்க வந்து ஆர்மி ஸ்போர்ட்ஸ் கான்க்ளேவ்னு சொல்லுவாங்க. ஆர்மி ஸ்போர்ட்ஸ் கான்க்ளேவ் எங்க அப்படின்னா புதுதில்லியில நடந்திருக்கு. இந்திய இராணுவம் புதுதில்லியில் உள்ள மனேஷா மையத்தில் 2025க்கான இந்த ஆர்மி கான்க்ளேவ் நடந்திருக்கு. ஓகே, இந்தியாவின் விளையாட்டு பயணத்தில் ஒரு தீர்க்கமான தருணத்தில் நடைபெற்ற இந்த நாட்டின் ஒலிம்பிக் மிஷன் 2036க்கு இராணுவத்தோட பங்களிப்பு, விளையாட்டுலையும் அவங்க திறமையை காமிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் அஜய் ராம்தேவ் இதுல வரவேற்பு இருக்காரு, இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. இன்டகிரேட்டட் ட்ரைனிங், லெப்டினன்ட் ஜெனரல் அஜய் ராம்தேவ் அவர் தான் டிஜி இன்டகிரேட்டட் ட்ரைனிங் கொடுத்திருக்கிறாரு. ஸோ 2036 ஒலிம்பிக் மிஷனோட ஒரு சின்ன இதுதான். அதுக்கப்புறம் COP32க்கான காலநிலை புதுப்பிப்பை வெளியிட்ட அமைப்பு எது? இந்த COP80 which organization released the state climate update for COP30? climate update for COP30. இது வந்து
வேர்ல்டு உலகளாவிய வானிலை அமைப்பு, வேர்ல்டு மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இந்த WMO. உலக வானிலை அமைப்பு, வேர்ல்டு மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், உலக வானிலை அமைப்பு COP30க்கான காலநிலை புதுப்பிப்பை வெளியிட்டிருக்கு. 28-25 பதிவு செய்யப்பட்ட 2வது அல்லது 3வது வெப்பமான ஆண்டாக எது இருக்குன்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இது வந்து 2025 ப்ராஜெக்ட் 2025, ஓகேவா? 2025 பதிவு செய்யப்பட்ட 2வது மற்றும் 3வது வார்மஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்டு, ஓகேவா? வார்மஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்டு இதுதான் COP30 மூலமா உலக வானிலை அமைப்பு சொல்லியிருக்கு. 2025 உட்பட 11 ஆண்டுகள் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றை இதுதான் மிகவும் வெப்பமான ஆண்டாக கருதப்பட்டிருக்கு. பாரிஸ் ஒப்பந்த காலநிலை இலக்குகளை அடைவதற்கான இந்த முயற்சியில இதை சொல்லியிருக்காங்க. 2015 இருந்து 2025 காலம் வரைக்கும் 176 ஆண்டுகள்ல 11 ஆண்டுகால பகுதியில மிகவும் வெப்பமானதாக இது இருக்கு. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வெளியிடப்பட்டிருக்கு, மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு, இது எல்லாமே வந்து வளிமண்டல இதுல 2024ல பயங்கரமான டேமேஜ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புதுப்பிக்க எரிசக்தி ஏற்றுக்கொள்ளல் விரிவடைந்து வருவதனால, அதாவது எனர்ஜி, சோலார் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இது மூலமா காலநிலை செயல் திட்டங்கள், அறிவியல் அடிப்படையிலான காலநிலையில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டுல சொல்றாங்க. ICA உலக கூட்டுறவு கண்காணிப்பு 2025 எந்த இந்திய கூட்டுறவு அமைப்பு உலகில் முதலிடத்தை பெற்றிருக்கு அப்படின்னா அமுல் கோஆபரேட்டிவ், ஓகேவா? இது எங்க குஜராத்ல வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர்னால இந்த அமுல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு இது. இவர் தான் ஒயிட் ரெவல்யூஷனுக்கு ஏற்பட்ட வெண்மை புரட்சியோட தந்தையும் இவர் தான். ஸோ இவர் அமுல் IGCI அமுல் வந்து இந்த இந்தியன் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ல டாப் ரேங்க்ல இதுதான் இருக்கு. ஓகே, அமுல் 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் அமுல் மற்றும் IAFCO ஆகியவை உலகின் சிறந்த கூட்டுறவு நிறுவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது கத்தாரின் தோஹாவில் வெளியிடப்பட்ட சர்வதேச கூட்டுறவு கூட்டணியில உலக கூட்டுறவு கண்காணிப்பு 2025 தெரிவிக்கப்பட்டிருக்கு. தரவரிசை இதுல தேசிய தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்புடைய வருவாயை அடிப்படையாக கொண்டதும் இதுதான். வாயு சம்மன் வை என்ற ட்ரோன் எதிர்ப்பு பயிற்சியை சமீபத்தில் வெற்றிகரமாக நடத்திய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயு சம்மன் யூ என்ற ட்ரோன் எதிர்ப்பு பயிற்சியை சமீபத்தில் வெற்றிகரமாக நடத்திய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியன் ராணுவம். ஓகே, இந்திய ராணுவம் இந்த எக்ஸசைஸை வெற்றிகரமா இந்த பயிற்சியை முடிச்சிருக்காங்க. இந்திய ராணுவம் தெற்கு கட்டளையின் கீழ் அக்டோபர் 28 முதல் 29 வரை பாலைவன பகுதியின் முன்னோக்கி பகுதியில் வாயு சம்மன் 2 பெரிய அளவிலான ட்ரோன் மற்றும் ட்ரோன் பயிற்சியை வெற்றிகரமாக நடத்தியிருக்கு. வச்சு பல்வேறு வான்வழி மற்றும் தரைவழி வளங்களை ஒரு யதார்த்தமான மின்னணு போர் பல கல சூழ்நிலைகள்ல என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த பயிற்சியில காமிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், நேஷனல் லீகல் சர்வீஸ் டே 2025 எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 நவம்பர் 9 ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் லீகல் சர்வீஸ் டே கொண்டாடப்படுது. இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி கேரண்டி ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அண்டர் த கான்ஸ்டியூஷன்ங்கிறத நிரூபிக்கிற விஷயம் தான் இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் டே. அதாவது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா இனமில்லாம் அதன் அரசியலமைப்பின் கீழ் சட்டத்தின் முன் சமத்துவத்தையும் சட்டங்களுக்கு சமமான பாதுகாப்பையும் சட்டத்துக்கு கீழே தான் எல்லாரும் நடக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறது இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பொருளாதார மற்றும் சமூக தடைகள் காரணமாக பல குடிமக்கள் நீதியை அணுகவும் போராடுறது விஷயமாகவும் இது எல்லாத்திலுமே வெளிப்படுத்தப்படுது. இந்த இடைவெளியெல்லாம் குறுக்க சட்ட சேவைகள் அதிகரிக்க 1987 இயற்றப்பட்டதான் இந்த தேசிய மாநில மற்றும் மாவட்டங்களில் சேவைகள் அதிகப்படுத்த இப்பெல்லாம் கோர்ட் வந்துருச்சு, ஆன்லைன் கோர்ட் வந்துருச்சு எல்லாமே. நவம்பர் 9, 1995 அன்று இது செயல்படுத்தப்பட்டதிலிருந்து இந்த நாள் தேசிய சட்ட சேவைகள் தினமாக கொண்டாடப்படுது. ஓகே, ஒரு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த. அதுக்கப்புறம் விச் இந்தியன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் ஹஸ் பீன் ரேட்டட் த குட் இன் த லேட்டஸ்ட் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN. இது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார்
இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். கன்சர்வேஷன் ஆஃப் IUCN சமீபத்தில் உலகளாவிய மதிப்பில் நல்லது என்று மதிப்பிடக்கூடிய இந்திய உலக பாரம்பரிய தளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜுங்கா தேசிய பூங்கா, கஞ்சன்ஜுங்கா நேஷனல் பார்க் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த லேட்டஸ்ட் குளோபல் ரிவ்யூல வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ்ல இது ஒண்ணு. இது எங்க இருக்கு அப்படின்னு கஞ்சன்ஜுங்கா அப்படின்னா பயோஸ்பியர் ரிசர்வ் இன் மிக்ஸ்டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாகவும் இருக்கு. ஓகே, இது வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் சுந்தர்பன்ஸ் இதுக்கெல்லாம் ஈக்குவலாகவும் இருக்கு. கஞ்சன்ஜுங்கா தேசிய பூங்கா சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் நடத்திய இயற்கை உலக பாரம்பரிய தலங்கள்ல உலகளாவிய மதிப்பீடுல எது வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கஞ்சன்ஜுங்கா நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் மூலமா சொல்லப்படுது. ஓகே, இதுல மேற்கு தொடர்ச்சி மலைகளும் வருது, சுந்தரவன காடுகள் போன்ற பிற முக்கிய பகுதியிலும் கடுமையான அதாவது மாசுபட்ட ஏரியால இதுவும் ஒன்னா இருக்கு. ஸோ இவ்வளவுதான். அதுக்கப்புறம் நவம்பர் 8 நம்ம பிரசிடென்ட் முர்மு அவர்கள் எந்த நாட்டுக்கு போயிருந்தாங்க? நவம்பர் 8ஆம் தேதி தனது அரசு பயணத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு எந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கோலா அண்ட் போட்ஸ்வானா நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அங்கோலா அண்ட் போட்ஸ்வானால ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் இந்த நாட்டுக்கு போயிருக்காங்க அரசு முறை பயணமா. இந்த போட்ஸ்வானால நவம்பர் 8ஆம் தேதி 6 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக திரௌபதி முர்மு மேற்கொண்டிருக்காங்க. இந்திய அரசு தலைவர் இரு நாடுகளுக்கு மேற்கொள்ளும் முதல் விஜயம் இதுதான். அப்புறம் புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதை தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நவம்பர் 8 முதல் அந்த நாட்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல அவங்களுக்கு ஏதாவது அங்க ஹையஸ்ட் சிவிலியன்ஸ் அவார்டு கொடுப்பாங்க, அதையும் நான் சொல்றேன். ஹூ வாஸ் ஜேம்ஸ் வாட்சன்? அதாவது சமீபத்துல 97 வயதுல காலமான ஜேம்ஸ் வாட்சன் யாருன்னு சொல்லிட்டு இதுல கேட்கப்பட்டிருக்கு. அவர் யாரு அப்படின்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட் ஹூ டிஸ்கவர் த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் DNA. அவர் ஒரு நோபல் பிரைஸ் வின்னர். டிஎன்ஏவின் இரட்டை சுருள் அமைப்பை கண்டுபிடித்த விஞ்ஞானி அவரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா? டிஎன்ஏவின் இரட்டை சுருள் அமைப்பை கண்டுபிடித்த விஞ்ஞானி நோபல் பரிசு பெற்ற ஜேம்ஸ் வாட்சன் பிரான்சிஸ் கிரிக்குடன் சேர்ந்து டிஎன்ஏவின் இரட்டை சுருள் அமைப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 1962ஆம் ஆண்டு உடலியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசை வாட்சன் கிரிக் மற்றும் மாரிஸ் வில்சனுக்கும் பெற்று தந்த இந்த புரட்சியான கண்டுபிடிப்பு தான் இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்த வாட்சன் பின்னர் கோல்டு ஸ்பிரிங் ஹார்பர் ஆய்வகத்திலையும் இவர் வேலை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவுதான். ஸோ நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.